வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அதுக்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான எக்ஸாமினேஷன்ஸே இப்போ தானே முடிஞ்சுச்சு. அதுக்குள்ளே எப்படி வந்தோம்னா 2025க்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதாவது இன்னும் 1 மந்த்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து இப்போதைக்கு வேகன்சி மட்டும் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்டிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 5817, அதாவது எதுலனா கிராஜுவேட்னு சொல்லுவாங்களே என்டிபிசியில் டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5817 வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதே இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் ஓகேவா, ஸோ 12th வரைக்கும் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3058 அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேகன்சி சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் அந்த கிராஜுவேட் அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து இதில் போஸ்டிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கலாம் தெரியாது. ஓகேவா? இப்போ அந்த போஸ்டிங் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்டிபிசி கிராஜுவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 அடிப்படையில் சம்பளத்தை சொல்கிறாங்க. இது மொத்தம் வந்து 615 வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது டென்டேட்டிவான வேகன்சி தான், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் டைம் இருக்குது. ஓகே, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ரிவைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுவும் பார்த்தோம்னா அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தொடர்ந்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஓகே, ஸோ ட்ரெயினில் வந்து ட்ரெயின் மேனேஜர் சொல்லுவாங்க. அவங்க வந்து டிராஃபிக் அப்படிங்கிறதுல வர்றது பே லெவல் 5th படி வந்து 3423 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? இருக்கிறதுல வந்து அதிகமானது வந்து இந்த குட்ஸு அதில் தான் வருது. ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்கிறீங்க. அடுத்து வந்து டிராஃபிக் அட்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க, மெட்ரோ ரயில்வேயில் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பே லெவல் 4th அடிப்படையில் 59 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, சிசிடிஎஸ்னு ஷார்ட் ஃபார்மில். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பே லெவலில் 6 அடிப்படையில் வந்து சேலரி. இதுக்கு 161 வேகன்சி வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஜேஏன்னு சொல்லுவாங்க. அவங்க டைப்பிஸ்ட்டில் வருவாங்க, டிக்கெட் கொண்டு வரலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? எஸ். இவங்களுக்கு பே லெவல் 5th படி வந்து மொத்தம் 921 வேகன்சி வந்து இருக்குது. அடுத்து ஜூனியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீனியர் வருவாங்க, சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலில் வரக்கூடியவங்க. இவங்களுக்கு பே லெவல் 5th அடிப்படையில் மொத்தம் 638 வேகன்சி வந்து இருக்குது. இப்போ டோட்டலாக இந்த என்டிபிசி கிராஜுவேட்டில் 5817 வேகன்சி வந்து இருக்குது. ஓகே, இதே இதுனா அடுத்து இந்த என்டிபிசியில் வந்து அண்டர் கிராஜுவேட்னு சொல்லப்படக்கூடிய இதில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 அடிப்படையில் மொத்தம் 77 வேகன்சி இருக்குது. அடுத்து கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பே லெவல் 3 அடிப்படையில் மொத்தம் 2424 வேகன்சி. ஓகே, இந்த அண்டர் கிராஜுவேட்லேயே அதிகமான வேகன்சி உள்ளதுன்னா இந்த கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குன்னு சொல்லக்கூடியவங்க. ஓகே, அடுத்து வந்து அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம்ல, இப்போ வந்து கிராஜுவேட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சீனியர் அப்படிங்கிற மாதிரி போவீங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் அடிப்படையிலானது வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போது இதுக்கான பே லெவல் 2 அடிப்படையில் மொத்தம் 394 வேகன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட். ஓகே, நீங்கள் கிராஜுவேட்டில் போனீங்கன்னா சீனியர்னு சொல்லுவாங்க. அது இது அண்டர் கிராஜுவேட்டில் போய் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி போனீங்கன்னா உங்களை ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலில் வரக்கூடியது. பே லெவல் 2 அடிப்படையில் மொத்தம் 163 வேகன்சி. இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3058 வேகன்சி வந்து இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டில் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்க அப்டேட் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்டாக வந்து நமக்கு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து ஒவ்வொரு ரீஜனில் வந்து எந்த மாதிரியான வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு சதர்ன் ரீஜன் சொல்லுவோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி. இப்போ வந்து அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்குள்ளது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் கிளர்க் டிக்கெட் டைப்பிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சினா 56 வேகன்சி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் அப்படின்னு சொல்கிறது வந்து 104 வேகன்சி இருக்குது. ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுங்கிறது இங்கே நம்ம சதர்ன் ரீஜனில் வந்து வேகன்சியே கிடையாது. அது ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்னு சொல்லக்கூடியதில் 4 வேகன்சி வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 164 வேகன்சி. ஓகே, ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் என்டிபிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 164 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ என்னடா விதமான 164 சதர்ன் ரீஜன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. நமக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ரீஜனாக தான் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ரீஜனில் அப்ளை பண்ணுறது பழகுங்க. ஓகேவா? அதுதான் நல்லது. ஏதோ ஒரு ரீஜனில் நமக்கு வேலை கிடைச்சா நல்லது தானே.
பெரும்பாலும் வந்து சதர்ன் ரீஜன் ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நியர்பை உள்ள ரீஜன்ஸ்லையுமே அப்ளை பண்ணுறது நல்லது தான். நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோஸ் போடும்பொழுது அதை தான் சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நியர்பையாக இருக்கக்கூடிய அதிக வேகன்சி இருக்கக்கூடிய ரீஜன்லையும் ட்ரை பண்ணுறது நல்லது. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சதர்ன் ரீஜனில் எவ்வளோ வேகன்சி, அதனால் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்டர் கிராஜுவேட் பார்த்தோம். அடுத்து கிராஜுவேட் பார்க்கலாம். ஓகே. ஸோ கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது. கிராஜுவேட் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு வந்து 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு. ஓகேவா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் தானே. சதர்ன் ரீஜனில் மொத்தம் 108 வேகன்சி. அடுத்து சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், அதுக்கு வந்து 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சீனியர் கிளர்க்கு 60 வேகன்சி. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இதுதான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்ம சதர்ன் ரீஜனில் வெறும் 20 தான் இருக்குது. டிராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியே கிடையாது. ஓகேவா? அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 29 வேகன்சி. ஒட்டுமொத்தமாக வந்து 227. ஓகேவா? ஸோ இந்த கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 227 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏற்கனவே அதில் வந்து பார்த்தா ஒரு 165. ஓகேவா? இதில் வந்து பார்த்தா 227. இப்போ 165 எத்தனை 7 12 மேலே 1 6 2 8 1 9 3 மொத்தம் 392 வேகன்சி வந்து பார்த்தா இது ரெண்டுலேயும் சேர்த்து வந்து சதர்ன் ரீஜனில் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ 392 வேகன்சி தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் 500க்கும் மேற்பட்ட வேகன்சி வரலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது சதர்ன் ரீஜன்லையுமே வந்து இப்போதைக்கு 400 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து அது 500ஆக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இதுலேருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் மே மந்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த இயர் எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஃபீல் தான். ஓகேவா? எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 2 months 3 monthsலேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான எக்ஸாம் அப்டேட்டுகளுக்கும் எக்ஸாம் கிளாஸஸ்களுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.